வெல்கம் டு ஜெதி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம சேனலில் புழுங்கல் அரிசி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: டால்டா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், தக்காளி, மஞ்சள் தூள், தனியா தூள், மிளகாத்தூள், புதினா, கொத்தமல்லி, சிக்கன், அரிசி, சால்ட்டு. அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். நான் ஒரு 50 டால்டா எடுத்திருக்கேங்க. டால்டா மெல்ட் ஆனதும் ஒரு 150 எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டிருக்காங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. ஒரு 1/2 கிலோ வெங்காயம் போட்டிருக்காங்க. நறுக்குன வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வேகணுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகணுங்க. அது இப்போ தயிர் போடுறேங்க. ஒரு 3 டீஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேங்க. நூறு பூண்டு 50 இன்ச்சுங்க போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறமா ஒரு கட்டை புதினா, கொத்தமல்லி போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளி போட்டிருக்காங்க. ஒரு 300 கிராம் தக்காளி நறுக்கி வச்சு போட்டிருக்கேன். இப்போ இது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, 3 டீஸ்பூன் கரமசாலா தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனியா தூள் மொத்தம் சேர்த்து போட்டிருக்கேங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறோங்க. இதில் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். மசாலா நல்லா பிடிக்கணும் சிக்கனுக்கு. இது கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ ஒரு 50% வெந்திருக்குங்க. இல்லை நான் இந்த டம்ளரில் 4 அரிசி எடுத்திருக்காங்க. 4 டம்ளர் அரிசி, புழுங்கல் அரிசி. இதுக்கு தேவையான தண்ணி 4 டம்ளர் அரிசியானா 8 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. நான் ஊற்ற போகிறேங்க. 8 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேங்க. இதுதான் அளவு, கரெக்டான அளவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ இதை நான் மூடி வைக்கிறேங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ மூடி திறக்கிறேன். நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னொரு 5 நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ அரிசி ஆட் பண்ணுறேங்க. 4 டம்ளர் அரிசி ஆட் பண்ணுறேன், புழுங்கல் அரிசி. நல்லா கலரி விடுங்க. இப்போ இது மூடி வைக்கிறோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு பாதி வெந்திருக்குங்க. இப்போ நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண அப்புறமா இப்போ மூடி வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் கீழே அடி பிடிக்காமல் லைட்டாக இது பண்ணுங்கள். இப்போது கரண்டி பின்னாடி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 50 கிராம் நெய் ஆட் பண்ணுறோங்க. 50 கிராம் நெய். அதுக்கப்புறமா இதில் கலர் ஆட் பண்ணுங்கள். லைட்டாக மேலே தளிச்சிடும் போது
லைட்டாக மேலே சுற்றி கழிச்சிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். ஒரு தவா ஒன்று எடுக்கணும். இந்த தவா வச்சிடலாங்க. இப்போது இந்த தவாக்கு மேலே நம்ம அது வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம மூடி போடலாம். மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் வைக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு 1/4 மணி நேரம் டம் போட்டலாங்க. 1/4 மணி நேரம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்திருக்குங்க, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதுதாங்க புழுங்கல் அரிசியில் நல்லா பக்குவமாக வந்திருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சுட்டு நம்ம பண்ணிடுறோங்க. இது நல்லா குலையாமல்